தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் மதுரமான திரு இதயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைய நாளிலே அந்த இதயத்தினுடைய மேன்மை பற்றி தியானிக்கவிருக்கிறோம். என் இதயமானது அன்பு கடல், இரக்கத்தின் ஊற்று. என்னுடைய உற்ற நண்பர்களும் மனித பலவீனம் என்னும் விதிக்கு விலக்கானவர்கள் அல்ல என எனக்கு தெரியும். அவர்களுடைய ஒவ்வொரு சாதாரண செயலும் உலக இரட்சிப்பின் பணியில் அளவற்ற வல்லமை பெறக்கூடியதாகும்படி செய்வேன். தொலைவில் உள்ள நாடுகளுக்கு சென்று எல்லோரும் மக்களுக்கு போதிக்க முடியாது. ஆனால் என் இதயத்தை பிறர் அறியச் செய்யவும் நேசிக்கச் செய்யவும் முடியாதவர்கள் ஒருவருமே இல்லை. ஒருவருக்கொருவர் உதவி செய்வதால் ஆத்துமங்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கலாம். ஏனெனில் நேசமும் இரக்கமும் உள்ள நான் அவர்களுடன் ஒத்துழைப்பேன். எல்லாவற்றையும் எனக்காக தியாகம் செய்யும் அவருடைய தாராள குணமானது பாவ வழி நின்று பாவிகளை மனம் திருப்ப பெரும் உதவியாக இருக்கும். அவர்களுடைய சாதாரண சிறு செய்கைகளுக்கும் தெய்வீக வல்லமை கொடுத்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை நான் பயன்படுத்துவதுடன் அவர்களின் பலவீனத்தையும் தவறுதல்களையும் குற்றங்களையும் கூட உலக மீட்புக்காக பயன்படுத்துவேன். தான் எவ்வளவு பாக்கியமில்லாமல் இருக்கிறோம் என்பதை ஒரு ஆத்துமம் நன்கு உணர்ந்து பார்க்கையில் நன்மையான எதையும் தன்னுடையதாக்க வேண்டுமென அது கூறாது. தாழ்ச்சியுள்ளதாகவே அது நடந்து கொள்ளும். இந்த தாழ்ச்சியின் உள்ளத்தை இயேசுவினுடைய தாழ்ச்சியின் உள்ளத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. மூவொரு கடவுளே எம் இறைவா, வியக்கத்தக்க முறையில் எங்களை அன்பால் உருவாக்கிய தந்தையே, உமது விலை மதிப்பில்லாத பரிசுத்த இரத்தத்தால் மீட்டெடுத்த மகனான இயேசுவே, இன்றும் எங்களை வல்லமையால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கும் தூய் ஆவியானவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். ஒரே சித்தமும் ஒரே ஞானமும் ஒரே விருப்பமும் என்று ஒன்றிணைந்து செயல்படும் மூவொரு கடவுளின் குடும்பத்தின் பிள்ளைகளாகிய எங்களையும் உமது ஒற்றுமையால் எங்களை இணைக்க வருவீராக. பன்மையில் ஒற்றுமையே எங்கள் தேசத்தின் அழகும் பெருமையும் வளமையும். இதை வேறுபட்ட மனிதர்கள் ஒன்றாய் இணைந்து வாழ்கிற போது எத்துணை சிறப்பு வருகிறது என்பதை எங்கள் நாட்டின் மக்களை பார்த்து பரவசமடைகிறோம்.
இந்த வேறுபட்ட கலாச்சாரம், பண்பாடு, மொழி இவற்றினால் பிரிந்து கிடக்கிற இந்த உலகத்தின் இயல்பை இந்த நாளிலே உமது ஒற்றுமையால் இணைத்தருளும். சண்டைகள், போர்கள், சச்சரவுகள் என்று உலக நாடுகள் முழுவதும் இப்போது தீயாய் பரவி கொண்டிருக்கிற வெறுப்பின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை உமது அன்பினால் நிரப்பியருளும், கருணையினால் நிரப்பியருளும், மன்னிப்பினால் நிரப்பியருளும். இதன் மூலமாக சமாதானமும் மகிழ்ச்சியும் என்றும் நிறைந்திருக்கவும், அதன் மூலமாக எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பலுகி பெருகவும், நீர் தாமே எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்து உமது இதய அன்பினுடைய ஆளுகை எங்கள் குடும்பங்களின் தலையாய பண்பாக இருக்க வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகளையும் அவருடைய எதிர்காலத்தையும் பொறுப்படுத்தி வழிநடத்தும். படிக்கின்ற படிப்பையும் வேலை வாய்ப்பையும் எதிர்கால நலத்திட்டங்களையும் நீர் தாமே திட்டமிட்டு அவர்களுக்கு செய்தருளும். திருமண காரியங்களையும் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி நிற்கிற அனைத்து பிள்ளைகளையும் கனிவோடு நீர் கண்ணோக்கி ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு துணையையும், ஏற்ற காலத்திலே கருவின் கனிகள் அவர்களுக்கு கிடைக்கவும் நீர் தாமே இன்று அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.